வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு டாட் ப்ராடக்ட் வெர்சஸ் கிராஸ் ப்ராடக்ட் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்ன்றது ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து ஸ்கேலாராக இருக்கும், அதாவது நம்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட்ன்றது ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து வெக்டாராக தான் இருக்கும். ஸோ அது டேரக்ஷனோட இருக்கும். ஸோ இதான் வந்து கிராஸ் ப்ராடக்ட். அதாவது டாட் ப்ராடக்ட் கிவ்ஸ் சிமிலாரிட்டி அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் கிவ்ஸ் அ பர்பண்டிகுலர் டேரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் இப்போது. ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கார்ட்டை இழுக்கிறாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே திசையில் இழுத்தாங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் அந்த ஒர்க்கை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தவங்க வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் இன்னொருத்தவங்க வந்து சைட்லேயும் அந்த கார்ட்டை இழுக்கும்போது ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகாது. ஸோ அந்த சைட் ஃபோர்ஸ் தான் கிராஸ் ப்ராடக்ட் டைரக்ஷனாக வெளிப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் எவ்வளோ அலைன் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் டாட் ப்ராடக்ட். ஸோ ஒரு பஞ்ச் மாதிரி சொல்லணும்னா டாட் ப்ராடக்ட்ன்றது ஹவு சிமிலர் டூ வெக்டார்ஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆரோஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஆரோஸோட பாயிண்ட்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது டாட் ப்ராடக்ட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் தே ஆர் 90% பர்பண்டிகுலர் தென் டாட் ப்ராடக்ட் இஸ் 0. இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா கொசைன் சிமிலாரிட்டி, அதாவது என்எல்பிலையும் இந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மெஷரிங் சிமிலாரிட்டி இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ரெண்டு வெக்டார் இருக்கும் ரைட் ஆங்கிளில், அதாவது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு நியூவாக ஒரு வெக்டாரை உருவாக்குற ப்ராசஸ் தான் கிராஸ் ப்ராடக்ட்ன்றது. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எ நியூ பர்பண்டிகுலர் வெக்டார். ஓகேங்களா? ஸோ இப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் சுற்றுது இல்லை. ஸோ இப்போ இந்த மோட்டார் வந்து அதை வந்து ஒரு வெக்டார்னு சொல்கிறோம். ஸோ மோட்டார் ஸ்பின் ஆகும்போது அகெயின்ஸ்ட் ஏர், அதாவது ஏர் வந்து செகண்ட் வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ ஏருக்கு அகெயின்ஸ்டாக தான் அது ஸ்பின் ஆகுது. ஸோ தென் அந்த ரொட்டேஷன் டைரக்ஷன் அதை தான் வந்து நம்ம நியூ வெக்டார்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்டோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா 3D கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர் விஷன், ரொபோட்டிக்ஸ் அண்ட் 3D டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.